இன்றைக்கி வந்து சூப்பராக இன்ஸ்டன்ட் மாவு வச்சு கம்பு தோசை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த மாவு வந்து எப்படி கலக்கிறது, அதை வச்சு எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஊற வச்சு அரைக்கெல்லாம் நேரம் இல்லாதப்போ இந்த மாவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக நல்ல உப்பு காரம் புளிப்போட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. அதுக்கு வந்து நான் கடையில் வாங்கின 2 பவுண்ட் கம்பு மாவு எடுத்திருக்கேன். 2 பவுண்ட்னால் வந்து 900 கிராம்ஸ் வரும் கிராம் கணக்குக்கு. இந்த 2 பவுண்ட் மாவுக்கு வந்து 2 பவுண்ட்ஸ் மாவுக்கு 1½ கப்பு பச்சரிசி மாவு, வறுக்காத பச்சரிசி மாவு 1½ கப்பு, 1½ கப்பு வந்து உளுந்து மாவு எடுத்திருக்கேன். இதுவும் வறுக்காத உளுந்து மாவு தான். 1½ கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன். ரவையை மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ரவை வந்து வறுக்கலைன்னு வச்சுக்கோங்க, மாவு தோசை வந்து முழுக்குன்னு இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக வராது. ஸோ அதை மட்டும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். இது எல்லாமே கடையில் வாங்கினது தான். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு மிஷின் இருந்து அரைக்கிற வசதி இருந்ததுன்னா 1 கிலோ கம்புக்கு 1½ கப்பு பச்சரிசி, 1½ கப்பு உளுந்து இதை கொடுத்து மிஷினில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அது கூட ரவையை மட்டும் 1½ கப்பு ரவையை மட்டும் வறுத்து கலந்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் கம்பு தோசை மாவு ரெடி. இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் கலந்துட்டு இதை வந்து கம்பு மாவோடு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். கலந்து டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் கம்பு மாவு வந்து ரெடி ஆகிடும். எப்போ நம்மளுக்கு தோசை தேவையோ அப்போ வந்து எடுத்து ஊற வச்சு தோசை ஊற்றணுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. நீங்கள் வந்து இந்த அரைச்சி ஊற்றுறத விட இந்த தோசை வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம தயிரெல்லாம் ஊற்றி பண்ணுவோம். நான் இன்றைக்கி வந்து 5 தோசை செய்கிறதுக்காக 1½ கப்பு மாவு எடுத்திருக்கேன். 1½ கப்பு மாவில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 கப்பு வந்து தயிர் ஊற்றிருக்கேன். நல்ல புளிச்ச தயிர் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னாலும் ஃப்ரெஷ் தயிர் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு இந்த வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கட்டி இருக்கணும். அது கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அது கூட வந்து ஒரு கப்பு அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இது வந்து பச்சை மிளகாய் பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் பேஸ்ட் இல்லைன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2ஓ 3ஓ நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது வந்து தாளித்து மாவில் கொட்டிட வேண்டியது தான். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் வந்து கொத்தமல்லி தழையை மட்டும் நான் மாவுலேயே போட்டுட்டேன். இப்போ தாளிக்கிற சாமானெல்லாம் போட்டு நல்லா கடுகு வெடிக்கணும். வெடிச்சிட்டு உளுந்தும் நல்லா செவந்துடணும். செவந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதெல்லாம் செவந்து இதுவான உடனே பச்சை மிளகாயை போட்டுருவோம். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் நல்லா வறுபட்டுருச்சுனாலும் ஏதோ ஒரு சின்ன பீஸு பெருசாக இருந்தாலும் வாயில் மாட்டினாலும் காரம் தெரியாது. ஏன்னா அது நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஆகிடும் பச்சை மிளகா. ஸோ அதனால் பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டுடலாம். இது ரொம்ப செவக்கெல்லாம் வதங்கணும்னு இல்லை, சும்மா அந்த டிரான்ஸ்லூசன்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணாடி பதம், அந்த பதம் வந்தால் போதும். கருவேப்பிலை போட்டு ஒரே ஒரு செகண்ட் வதக்குனா போதும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டோன்னா போதும். எடுத்து இதை மாவில் கொட்டி கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து ரவை இருக்குது இல்லையா, அந்த ரவை வந்து கொஞ்சம் ஊறினா தான் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது கொட்டி கலந்து ஊற வைக்கிறோம். ஊறினதுக்கப்புறம் இந்த மாவு வந்து கொஞ்சம் கட்டிப்படும். ஏன்னா ரவை வந்து தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை தோசை ஊற்ற ஆரம்பிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சிடணும். இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டேன். எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தது. அப்படி உங்களுக்கு ஏதாவது குறைஞ்சதுன்னா இந்த டைமில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து மாவு கரைச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு.
இதில் வந்து எனக்கு கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. நான் அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கட்டியாக கரைச்சிக்கிறேன். தோசை கல் வச்சுட்டு அது காஞ்ச உடனே நல்லா கல் காஞ்சிடணும். காஞ்ச உடனே மீடியம் டு லோ ஃப்ளேம்க்கு எடுத்துன்னு வந்துடலாம். இதை வந்து 2 விதமாக இந்த தோசையை ஊற்றலாம். இந்த மாதிரி அடை மாதிரியும் ஊற்றலாம், கொஞ்சம் திக்காக. நல்லா வந்து இதுவும் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். எந்த தோசை ஊற்றினாலுமே இது வந்து கொஞ்சம் நிதானமாக தான் வேகும். ஏன்னா வந்து கொஞ்சம் எல்லாம் வெந்து வரத்துக்கு டைம் எடுக்கும். பாருங்கள், கம்பு வேகணும். கம்பு வந்து இந்த மாதிரி கலர் மாறும். அது ஒரு மாதிரி பிஸ்தா கிரீனுக்கு மாறும். மாறினோடனே அதை வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு அந்த பக்கமும் வேகணும். இது நல்லா வந்து நிதானமாக தான் வேக வைக்கணும். இல்லைன்னா வந்து கலர் மாறிடும். அப்புறம் வந்து கம்பு வெந்தே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வெந்த உடனே திருப்பி போட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதே மாவையே வந்து நம்ம வந்து ரவா தோசை ஊற்றுற மாதிரி மெல்லீஸாக ஊற்றலாம். கோதுமை தோசை, ரவா தோசை ஊற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு அதை ஊற்றலாம். இதுவும் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வேணுமோ அந்த மாதிரி விட்டு எடுக்கலாம் இந்த தோசையை. அவ்வளோதான். இதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதுவும் வெந்த அப்புறம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் கம்பு தோசை வந்து ரெடி. இந்த தோசை வந்து நம்ம தயிரெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா புளிப்பாக காரமாக ஒரு மாதிரி நல்ல சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு வெறும் வாயிலே சாப்பிட்லாம். இதுக்கு சட்னி எல்லாம் கூட எதுவும் தேவையில்லை. அப்படி சட்னி வேணும்னா, நல்ல காரமாக வேணும்னா தக்காளி சட்னி, அப்படி இல்லை தேங்காய் சட்னி செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து பொட்டுக்கடலை சட்னி தான் செஞ்சுருக்கேன். ஸோ அது வந்து பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் கம்பு தோசை ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.